நான் செய்ய போகிற டிஷ்ஷு வந்து தவளை அடை. அதை பருப்பு அடைன்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இதை காமிக்கிறேன். கடலைப்பருப்பு 1 கப்பு, பச்சைப்பருப்பு 1/2 கப்பு, பச்சைப்பருப்பு பாசிப்பருப்பு எல்லாம் ஒன்று தான், உளுந்து 1/2 கப்பு, அரிசி 1/2 கப்பு, அரிஞ்ச தேங்காய், வெங்காயம் இதை பாருங்க, பொடியாக அரிஞ்ச வெங்காயம் 1 கப்பு, பல்லாக அரிஞ்ச தேங்காய். இந்த மாதிரி பல்லாக போட்டால் தவளை அடை நல்லாயிருக்கும். இது 1 கப்பு. துருவின தேங்காய் வந்து 1 கப்பு. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் பாருங்கள், 7 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு ஒரு 4 பீஸ் அளவுக்கு இஞ்சி, ஒரு 50 கிராம் முந்திரி பருப்பு. இப்போ இது எப்படி செய்யணுன்றத காமிக்கிறேங்க. இதில் வந்து இந்த கடலைப்பருப்பு, பச்சைப்பருப்பு, உளுந்து இது 3ஐயும் தனியாக ஊற வச்சிடணும். அரிசியை தனியாக ஊற வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்து எல்லாம் ஊறி போச்சு. நான் காஞ்ச மிளகாவையும் இது கூட போட்டு ஊற வச்சுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் மஞ்சிடும். இந்த அரிசியும் இந்த தனியாக ஊற வச்சு வச்சுக்கிறேன் பாருங்கள். இப்போ என்ன செய்றீங்க, ஃபஸ்ட்டு அரிசியை போட்டுக்கோங்க. அரிசியை ஜாரில் போட்டுக்கிறோம். அடுத்தது இந்த மிளகாயையும் காஞ்ச மிளகாயும் இதிலே போட்டுக்கணும். ஏன்னா அரிசி கொஞ்சம் மழை இருக்கணும். இந்த மற்ற பருப்பெல்லாம் கொஞ்சம் குறைனா அரைக்கணும். அதனால் இந்த மிளகாய் இது கூட போட்டுக்குவோம். அடுத்தது இதில் இஞ்சியும் போட்டுக்குவோம். இப்போ நான் இதை அரைச்சி காமிக்கிறேங்க. இப்போ பாருங்கள், இந்த அரிசி, இஞ்சி, காஞ்ச மிளகாய் இதை அரைச்சி வச்சது. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குவோம். இது வந்து எல்லா பருப்பும் இதை அரைச்சி வச்சது பாருங்கள். குறைன்னு இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக குறைன்னு அரைச்சி வச்சா தான் அடை நல்லாயிருக்கும். இதையும் கொட்டிக்குவோம். இது கூட வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிற வெங்காயத்தை போடணும். அதுக்கப்புறம் இந்த துருவி வச்சுக்கிற தேங்காய் பூ, இது வந்து பல்லாக அரிஞ்சு வச்ச தேங்காய். இதையும் போட்டோன்னா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, ஏன்னா இதையும் இதில் போட்டுக்கலாம், வறுக்க தேவையில்லை. ஏன்னா அந்த அடை மெலிசாக தட்டும்போது அதிலே நல்லா அது வறுத்த மாதிரியே ஒரு டேஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நீங்கள் திட்டமாக உப்பு எப்படி தேவையான ரொம்ப அதிகமாக போட்டாலும் கறிக்கும், குறைச்சி திட்டமாக போட்டுக்குங்க. வாயில் வச்சு பாருங்கள். உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுங்க. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள். வாசனைக்கு இப்போ பாருங்கள், இந்த மெலிசாக தட்டியாச்சு அடைய. இதில் என்ன பண்ணுறீங்க, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. இது வந்து ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆகும். அப்போ மொறுன்னு செவந்து வெந்து வரும். அப்புறமா திருப்பி போடணும். இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், தவளை அடை, பருப்பு அடை சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு மொறுன்னு இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா பசங்களும் சரி பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நல்லா நிறைய சத்து இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள்.